இவர் தான் நம்ம சித்தப்பா, பாத்துங்க. மெயின் ஆளு இவர் தான். சித்தப்பு ஓட்டு கொம்புளா பூவை சுத்திடத்து ஈழ ஒட்டு வச்சு. ஆமா, இவர் விருமாண்டி, இவர் நல்லம் நாயக்கரு, இவர் வந்து கொத்தால தேவர், அவர் வந்து யார், அவரு கொண்டராசு. ஹாய் விவஸ், நான் உங்கள் அஜய். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை குற்றாலம் வந்திருக்கோம். இதோட இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் 38 கிலோமீட்டர்லாம் அமைஞ்சிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ்னே சொல்லலாம். சப்போஸ் நீங்கள் இன்னும் கோவை குற்றாலம் போகல, இல்லை பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். ஏன்னா செம்ம பிளேஸு. உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் கன்ஃபார்ம் ஆட் பண்ணிங்க. இதுக்கு முன்னாடி யாராவது போயிருந்தீங்க, நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நானும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அப்போ தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபால்ஸுக்கு சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை பாருங்கள். அது இல்லாமல் நாங்கள் நம்மளோட ஓன் வெஹிக்கிள்லாம் நம்ம ஃபால்ஸ் கிட்டே போக முடியாது. அவங்களே ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வேனில் தான் நம்ம போனோம். அந்த வேனுக்கு பர் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 60 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இவர் தான் நம்ம சித்தப்பா, பாத்துங்க. மெயின் ஆளு இவர் தான். சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் சம்திங் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபால்ஸு கிட்டே வரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க. ஒரு 1 கிலோமீட்டர் சம்திங் கன்ஃபார்ம் நடக்கணும். ஆனால் போகிற வழி ஃபுல்லுமே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு நேச்சராக அழகாக இருக்கும். நம்ம போகும்போதே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேனில் ஏறி உக்காந்துட்டோம். கை காட்டுமா போ, நீ நம்ம பாய்ஸ்லாம் கை காட்டுங்க. மூஞ்ச மாறிக்கிறா. ஓட்டு 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 ஓடனா ஓட்டை கொண்ட அவனை முந்திரான். அவன் ஓட்ட முடி இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் வந்துடுச்சு. இதோ நிற்கிறாங்க பார்த்தீங்களா கீவே. அது எதுக்குன்னா போகிறவங்க, ரிட்டன் போகிறவங்க. இப்போ ஒரு வழியாக நம்ம இறங்க வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அண்ணன் முன்னாடி போயிட்டு இருக்காப்புல. அடுத்து தான் நம்ம தான் இறங்க போகிறோம். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பிளேஸ்லாம் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இப்போ தான் வந்து சில இடத்துல வந்து சரி பார்த்துட்டு இருக்காங்களாட்டுக்கு. ஆனால் எங்கே போனாலும் சரி இதோட மல்லு கட்டுறது தான் பெரிய விஷயம். ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா மாப்பிள்ளைங்க தொல்லை தாங்க முடியலைங்க. ரொம்ப அட்ராசிட்டி பண்ணுறானோ. இவங்கள்ட்டேருந்து தப்பிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஏதாவது ஒரு பொருள் கையில் வச்சுருந்தாலும் விட மாட்டானோ, பிடிங்கிறானோ வந்து கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க சின்னதாக சங்கிலியால். இதில் போன்ட்டு வந்து இது உள்ளே தான் போகணும். இது கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் சம்திங் வரும்னு சொன்னாங்க. ஆனால் சரி எக்ஸாக்டாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். போய் ஆனால் தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க, அண்ணன் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பிளானே வந்து சடனான்னு சொல்ல முடியாது. சடனாக க்ரியேட் ஆனது இல்லை. இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இங்கே நம்ம வர போகிறோன்னு. நான் என்ன நினச்சேன், சரி வெள்ளையங்கிரி தான் போக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் சடனாக அந்த பிளான் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. செம்ம நேச்சராக இருந்தது. எனக்கும் ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி எங்கேயா ட்ரெக் பண்ணணும், பெரிய பெரிய காடு, இந்த மாதிரி காட்டுலலாம் போகணுன்னு ரொம்ப ஆசை. நானும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த மாதிரி நடக்கும்ன்ட்டு அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, செம்ம ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. இந்த பிளேஸை பார்த்தோன்னே செம்ம கூலிங்காக செம்ம இதுவாக இருந்தது. அவன் தான் நம்ம மாப்பிள்ளை, நல்லா பார்த்துங்க. இந்த பாலத்தெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஒன்று தான் ஞாபகம் வந்தது. இந்த சார்ஜ் ஆஃப் த ஜங்கிளில் காட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருந்தது. என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு இது ஒன்று சொன்னாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நடந்து போகிறதுக்கு இந்த பாலத்தால் தான் போகணும், அதால் தான் போகிற மாதிரி இருந்ததுதான். அதுக்கப்புறம் தான் இந்த வழியை ரெடி பண்ணாங்களாம். ஆக்சுவலி அதுவே நல்லா இருந்திருக்கும். அதே கொஞ்சம் ரெடி பண்ணிருக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கோம். ஆனால் அதை கைவிட்டாங்க பாவம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்களும் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். ஆனால் இன்னும் வரவே இல்லை. இன்னும் எவ்வளோ தூரம்னு கேட்டதுக்கே எல்லாம் வந்து 2 கிலோமீட்டர் பையான்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருந்தாங்க. ஆனால் இதுவோட அவங்க கொஞ்சம் தூரன்ற மாதிரி போயிட்டு தான் இருக்குது. என்னத்த சொல்ல, ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயம்மா இவன் நான் எப்படி தப்பிக்க போறோம்?
ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், சித்தப்பா சொல்கிற கதையா அறிவு வருதோ இல்லையோ, ஆனால் காலிலேருந்து ரத்தம் வந்துட மாட்டேங்குது. நாங்கள் ரொம்ப தூரமாக வந்துட்டு இருக்கோம், இன்னும் அறிவு வந்த பாடு இல்லை. இன்னும் இந்த ஃபால்ஸ் சவுண்டே இல்லை. கிட்ட நெருக்கிட்டமானு கூட கண்டுபிடிக்க முடியல, அந்த அளவுக்கு அமைதியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காட்டு விலங்குலாம் இருக்கா என்னான்னு தெரில, ஏன்னா நாங்கள் ஒரு விலங்கை கூட பார்க்கல. ஆனால் இருக்குதுன்னு தான் சொன்னாங்க நிறையா பேர். அந்தளவுக்கு எதுவும் பார்க்கல. ஓரளவுக்கு இடம் பார்க்கறதுக்கு த்ரில்லிங்காக பயங்கரமாக இருந்தாலும் நல்ல நேச்சராக இருக்குது. என்ஜாய் பண்ணலாங்க. ஆனால் போனால் அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்குது. பட் என்ன, கொஞ்சம் நடக்க முடியல, அவ்வளோதான். மிச்சப்படி ஜாலியாக தான் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது முன்ன பைக் போகிறதுக்குலாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்களாட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாட்டுக்கு. ரோடு ஸ்பீட் பிரேக்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. கூட்டம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டு போயிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. தாராளமாக வரலாம். இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம். நம்ம கேங்லாம் நிற்க போகிறாங்க. ஸோ அதனால ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் விளாக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நில்லுங்க டாடா டாடா கொம்புலா பூவை சுத்திடத்து இள ஒட்டு வச்சு. ஆமா, இவர் விருமாண்டி, இவர் நல்லம் நாயக்கரு, இவர் கொத்தால தேவர், அவர் யார், அவரு கொண்டராசு. ஏதாவது சொல்லி புரியும் பாத்துக்க. ஏண்டா நீங்க எல்லாம் இந்த மாதிரி கெட்டவ போட்டு பட்டை அடிச்சிட்டா விருமாண்டி குரூப் ஆயிடுவீங்களா? தலைகீழாக தான் குதிப்பேன். அண்ணா 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 ட்ரை பண்றீங்களா? தலைகீழாக குதிக்கிறீங்களா? வாயா ஏறி பார்த்துட்டு போங்க. வாங்க ஏறி பார்க்கும். இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று வியூ நல்லா தெரியுது. ஏறின உடனே அழகாக சுற்றியும் பசுமையாக இருக்குது. ஏறி பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்குது. மேலே நிறைய பேர் இங்கே ஏறி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் ஏறி பார்க்கணுன்னு தான் வந்தேன். இதோ பாருங்கள், வியூவை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது. இதில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கும் நமக்கும் அவங்க கப்புலாக விளாக் பண்ணுறாங்க, நம்ம சிங்கிளாக விளாக் பண்ணுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். மிச்சப்படி வந்ததுலேருந்து பார்க்குறேன் எல்லாம் இன்ஸ்டாக்கு ரீல் எடுக்கிறது, இந்த வாட்ஸ்அப்புக்கு ஸ்டேட்டஸுக்கு எடுக்கிறதுன்ட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. செம்ம அட்ராசிட்டி தான் போயிடுது. நம்ம பசங்களும் அவங்கள வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, இதெல்லாம் ஓவர்ன்ட்டு கீழே இறங்கிட்டோம். நம்ம தயவு செய்து அண்ணனை மாதிரி யாரும் பண்ணாதீங்க. அண்ணன் எதே ஓவியம் வரைகிற மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருந்தார். ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. இந்த இடம் தான் வீணாச்சு, ஆல்ரெடி வீணாக்கியிருக்காங்க. இந்த தப்பை மறுபடியும் யாரும் பண்ணாதீங்க. அண்ணன் லாஸ்ட்டில் அழைச்சிட்டு தான் வந்தார். அவர் எழுதலை, ஒன்லி ஆக்ஷன் மட்டும்தான். ரீல்ஸுக்கு பார்த்தியா டக்குன்னு வரைஞ்சா உடனே ஒரு படம் வருமா, அந்த மாதிரி நினச்சியா? ஒன்றும் தெரிய மாட்டேது நீ வரைஞ்சதில்லை. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சோம். இங்கேருந்து இறங்கி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் ஃபால்ஸ் வரும்னு சொன்னாங்க. நம்ம இப்போ நம்ம அருவி கிட்ட வந்துட்டோம். தோ தெரியுது பார்த்தீங்களா, அதான் அருவி. சவுண்டு கேட்குது, பட் உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல. நம்ம பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபால்ஸ் கிட்ட நெருங்கிட்டுன்னே சொல்லலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருந்த ஃபால்ஸ் கிட்ட நீங்கள் வந்துட்டீங்க. டடா, இதுதான் ஃபால்ஸ். அது அந்தாண்ட ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அவத்தாண்ட தான் நம்ம போகணும். அந்த இடம் தான் ஃபால்ஸ். எக்கச்சக்க பேர் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க, கூட்டம் இல்லாமலே இல்லை, செம்ம க்ரௌடு தான். ஆனால் சொல்லப்போனால் நானும் உங்களை மாதிரி ஆவலாக தான் இருந்தேன், ஃபால்ஸ் கிட்டே வந்துச்சு நம்ம போயிடலான்ட்டு. ஆனால் எனக்கும் ஷாக் கொடுத்துட்டானோ, அப்படி சொன்னான்லேன்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டானோ. இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணுமா, எவ்வளோ தூரம்டா இன்னும் நடக்கிறதுன்ற மாதிரி போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் இன்னும், கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நடந்த ஃபீல் கொடுத்துக்குது. ஆனால் இன்னும் ஃபால்ஸ் வந்த பாடு இல்லை. எங்கடா இருக்குது ஃபால்ஸு? ஆனால் எட்டேருந்து பார்க்கறதுக்கு மட்டும் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகணுன்னே தெரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வர திங்ஸு, பொருளாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறது பொருள் பாதுகாப்பு அறைன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பேன், அது என்னன்னு பாருங்கள். அதாவது நம்ம கொடுக்குற பொருளை பாதுகாப்பாக வச்சுருக்கிறது தான் பொருள் பாதுகாப்பாளர். ஆனால் அந்த ஹைட்டுக்கெலாம் போக முடியாது தானே? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்க போகிறோம். முன்னாடி ஒரே கப்புள்ஸாக தான் வராங்க, அதெல்லாம் கண்டுக்கூடாது. அதாவது இது இந்த ஃபால்ஸ் நேம் என்ன? கோவை குற்றாலம். அதாவது குற்றாலமாக குதூகலமாக இருக்கலாம்னு வந்தோம். அந்தளவுக்கு ஒன்றும் குதூகலம் இல்லை, நிறைய பேர் குதூகலமாக தான் இருக்காங்க. ரொம்ப குதூகலமாக இல்லை சொல்ல, மற்ற எல்லாம் குதூகலமாக தான். அது என்னமோ உண்மைதான். அண்ணனுக்கு லைட்டாக வயிற்று எரிச்சல் எதுவும் இல்லை. வாவ் அண்ணா, இங்க வா.
வித்துப்பண்ணா செம்ம. கீழே பார்த்தீங்களா சின்னோண்டா தெரியுது பார்த்தீங்களா ஒரு பள்ளம் மாதிரி, அந்த இடம் தான் நம்ம குளிக்க போகிறது. அங்கே தான் எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். எப்படா அண்ணா என்ன அங்கே ஒரு ஊரே மெயின்டைன் பண்ணி வச்சிருவானா? ஐயோ இந்த பள்ளத்துலாம் ஊந்தனா அவ்வளோதான் தேராது. எப்படா இருக்கு அததான் நாங்க எப்படி கேக்குறோம். அதாவது எப்படின்னா இவ்வளவு எஃபர்ட் போட்டீங்க அப்படின்றதான் கேக்குறோம். இல்ல எங்களுக்குலாம் ஹெட்டே நீ தானே தெரியும் எல்லாருக்கும். ஜஸ்ட் ஃபார் ஃபன்ஸ் இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது. இது நீங்கள் எப்படியே கீழே இறங்கினா போதும், வந்து ஃபால்ஸ் கிட்ட போகலாம். உங்களுக்கு சப்போஸ் அந்த பாண்டு மாதிரி இருக்கிற இடத்துல குளிக்க வேணாம் அப்படின்ட்டு மேலே போகணும், அதாவது அந்த அருவி மாதிரி இருக்கே அங்கே போய் குளிக்கணுனாலும் அப்படியே இப்படி லெஃப்ட் சைடு ரைட் சைடில் இறங்கினா போய் குளிக்கலாம். லெஃப்ட் சைடில் இறங்கினா ஸ்ட்ரைட்டாக அந்த பாண்டில் குளிக்கலாம், இல்லைனா லெஃப்ட் சைடில் வந்து அங்கே போய் குளிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கெலாம் ரூம் இருக்குது. ஆனால் ஃபால்ஸ் வந்து ஒன்று சொல்லி ஆகணும், வேறு லெவல்லே சொல்லலாம். செம்ம க்ரௌடு இருக்குது, செம்ம என்ஜாய்மெண்ட் தான். போயிட்டு நம்ம பசங்க ஆல்ரெடி குளிக்க போயிட்டாங்க, நம்ம தான் லேட்டாக போகிறோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா விளாக் எடுக்கிறோம். இந்த இறக்கத்துலேயே நம்ம விளாக் எடுக்கிறோம். இதை பாராட்டியாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது காய்ஸ், ஏன்னா ஏறி இறங்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குது. இதுலேயும் விளாக் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, என் கடமை நினச்ச பாராட்டுற வண்ணமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல். நான் சொன்னேன்ல ரைட் சைடில் இறங்கினா ஒரு ஃபால்ஸ், அது அந்த ஃபால்ஸ் தான். இப்போ வந்து நம்ம பொருளெல்லாம் கொஞ்சம் நம்ம கூட வந்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஸோ அந்தாண்ட குளிக்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கூட போய் குளிக்க போகிறோம். நம்ம அண்ணாங்கெல்லாம் அந்தாண்ட குளிக்கிறாங்க, ஸோ அவங்க கூட போகிறோம். ஆனால் என்ன ஒன்று, இந்த பாறையெல்லாம் கை வைக்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது, வழுக்குது. இதில் எப்படா போகிறதுன்ற பேர் இருக்குது. தண்ணிலாம் செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் வந்து வெள்ளங்கிரி போறேன்ட்டு இங்க கூட்டு வந்து இந்த மாதிரி பண்றீங்களே, நியாயம் இல்லையாடா? வேன் நிற்கிது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம போகிறோம். நமக்காக வேன் ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கு. நீங்கள் எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் வரலாம். வேன் வந்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்கும். நீங்கள் வர்ற வேனில் ஏறிக்கலாம். இந்த வேனில் தான் ஏறணும் அப்படிலாம் இல்லை. இங்கே தண்ணி வச்சுருக்காங்க இங்கே தண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மனசு தான் சார் கடவுள். அந்த மாதிரி தான் வேறு லெவலுங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி தாகமாக இருந்தது. நானும் எங்கடா இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன், தண்ணி கிடச்சிச்சு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைன் எனேபிள் பண்ணிங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.